Check, praise the Lord, check. Praise the Lord, check. Checking. Praise the Lord, check. Praise the Lord, check. Check, praise the Lord, check. Check, praise the Lord, check. நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிறப்பை எண்ணி துதிக்கிற மகிழ்கிற இந்த நாட்களிலும் அருமையான சண்டே கிறிஸ்மஸ் ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீருடைய பிறப்பை இன்னும் நாங்கள் அதிகமாக அறிந்து கொள்ளவும், துதிக்கவும், போற்றவும், புகழவும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதான இந்த நாளுக்காகவும் இந்த ஆராதனைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இதை கூடி வருகிற, பார்க்கிற, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தனை ஆசீர்வதிப்பீராக. பாடுகிற பாடல்களை, பேசப்படுகிற வார்த்தைகளை, தேவரே நீர் போதிக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஒவ்வொருவருடனும் பேசி உம்முடைய கிரியைகளை நடப்பித்து வாழ்க்கைகளை மாற்றுவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் இந்த ஆராதனை கிறிஸ்மஸ் சண்டே ஆராதனை என்று சொல்லி கிறிஸ்மஸுக்கு அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையை நம்ம அப்படி தொடர்ச்சியாக நாம் ஆராதித்தும் தேவனுடைய வசனத்தை கேட்டும் வருகிறோம். அதன்படி இன்றைக்கு நம்ம கிறிஸ்மஸ் பாடல்களை, புதிய பாடல்களை நாம் பாடப்போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு கிறிஸ்மஸ் பழைய பாடல் இது. நிறைய பேருக்கு இது கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை, ஆனாலும் சேர்ந்து நாம் பாடலாம். முதலாவது நாம் பாடி ஆராதிக்க போகிற பாடல், இறைமைந்தன் இகத்தில் பிறந்தார் இரட்சகராம் இம்மானுவேலன் தேவா கருணை தேவகுமாரா அருமை இரட்சகா உலக அனைத்தும் வணங்கும் சத்திய தேவா என்று சொல்லி ஒரு பழைய பாடல். நம்ம அந்த பாடலை பாடி நம்ம இயேசுவின் பிறப்பை அழகாக சொல்லுகிற இந்த பாடலை பாடி நம் தேவனை ஆராதிக்கலாம்.
இறைமைந்தன் நிகத்தில் பிறந்தார் ரட்சகராம் இம்மானுவேலன். இறைமைந்தன் நிகத்தில் பிறந்தார் ரட்சகராம் இம்மானுவேலன். தேவாம் தேவாம் தேவா தேவா தேவாம் தேவாம் தேவா தேவா. கருணை தேவ குமாராம் கணுகமோடுடல் தாராம். கருணை தேவ குமாரா கணுகமோடு அருமை ரட்சகா இயேசுநாதா. அருமை ரட்சகா இயேசுநாதா. உலகமனைத்து வணங்கும் சத்திய வேதா. உலகனைத்தும் வணங்கும் சத்திய வேதாம். இறைமைந்தன் நிகத்தில் பிறந்தார் ரட்சகராம் இம்மானுவேலன். தேவாம் தேவாம் தேவா 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 தேவாம் தேவா. வான்புவி போற்றும் ஜீவன் எனக்கு. வான்புவி போற்றும் ஜீவன் எனக்கு. பாசத்தின் ஊற்றே பாவியின் மீட்பே. பாசத்தின் ஊற்றே பாவியின் மீட்பே. பாவமதை அகற்றும் பரிசுத்த தேவாம். பாவமதை அகற்றும் பரிசுத்த தேவாம். இறைமைந்தன் நிகத்தில் பிறந்தார் ரட்சகராம் இம்மானுவேலன். இறைமைந்தன் தேவாம் தேவா 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 தேவா. கருணை தேவ குமாரா கணுகமடுடல் தாராம். கருணை தேவ குமாரா கணுகமடுடல் தாரா. அருமை ரட்சகாம் இயேசுநாதாம். அருமை ரட்சகா இயேசுநாதா. உலகனைத்தும் வணங்கும் சத்திய வேதா. உலகனைத்தும் வணங்கும் சத்திய வேதா. இறைமைந்தன் நிகத்தில் பிறந்தார் ரட்சகராம் இம்மானுவேலன். இறைமைந்தன் நிகத்தில் பிறந்தார் தேவா 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 தேவா. வான்புவி போற்றும் ஜீவன் எனக்கு. வான்புவி போற்றும் ஜீவன் எனக்கு. பாசத்தின் ஊற்றே பாவியின் மீட்பு. பாசத்தின் ஊற்றே பாவியின் மீட்பு. பாவமதை அகற்றும் பரிசுத்த தேவாம். பாவமதை அகற்றும் பரிசுத்த தேவா. இறைமைந்தன் நிகத்தில் பிறந்தார் தேவா 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 தேவா.
பாடினது போல, வான் புவி போற்றும் ஜீவன் எனக்கு, பாவியின் மீட்பு பாவம் அதை அகற்றும் பரிசுத்த தெய்வம். இயேசு பிறகும்போது பாருங்கள், நடந்த பல நல்ல காரியத்தில் ஒரு பெரிய காரியம், அற்புதமான காரியம். வானத்தில் இருந்த தெய்வ தூதர்கள் தோன்றி அவருடைய பிறப்பை கொண்டாடினார்கள். அவருடைய பிறப்பை உலக அனைத்திற்கும் சொல்லும்படியாக மேய்ப்பர்களுக்கு போய் சொல்ல சொன்னாங்க. மேய்ப்பர்கள் அதை கேட்டு விசுவாசித்து போய் பிள்ளையை வணங்கி, பின்பதாக வசனம் சொல்லுகிறது அவர்களை குறித்து, அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. தி க்ளோரிஃபை காட் அப்படின்னா துதி. அந்த மகிமைன்றது என்ன? துதி என்பது நாம் செய்வது அல்லது நாம் தேவனை புகழ்வது. மகிமைன்றது என்னது? தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துகிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோம். தேவனுடைய பிறப்பை பற்றி, அவருடைய ரட்சிப்பை பற்றி, அவருடைய மகத்துவங்களை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லும் போது தான் பாருங்கள், கடவுளுக்கு மகிமை உண்டாகிறது. தேவனுக்கு மகிமைன்னு அதுதான். அதை அவர்கள் அன்றைக்கு செய்தார்கள் பாருங்கள். அதனால தான் இன்றைக்கு காலை நேரத்தில் நம்ம கூடி வந்திருக்கிறோம். அதனால தான் கிறிஸ்மஸ் ஆராதனையில் அந்த பிரசங்கத்தை கேட்டோம். நம்ம ஆராதிக்கிற, நாம் கொண்டாடுகிற இந்த கிறிஸ்மஸ் என்பது, அது இந்த இயேசு என்பவர், அவர் வெறும் ஒரு 2000 வருஷத்துக்கான கடவுள் அல்ல. அவர் ஆதியும் அந்தவுமானவர், அல்ஃபாவும் ஒமேகாவுமானவர், தொடக்கமும் முடிவுமானவர். தொடக்கம் முடிவுமே இல்லைன்றது வசனம். அப்போ அப்படிப்பட்ட ஒருவரை தான், அப்படிப்பட்ட ஒருவர் நமக்காக இரட்சகராய் வந்ததை தான் கிறிஸ்மஸ் என்று சொல்லி ஆராதிக்கிறோம் பாருங்கள். அதனால தான் இப்போ அடுத்து பாடி ஆராதிக்க போகிறோம். நம்ம அனைவரும் அந்த எழுந்துன்று பாடி நாம் தேவனை ஆராதிக்கலாம். அடுத்து நாம் பாடி ஆராதிக்க போகிற பாடல், ஆதி தெய்வம் இயேசு, அன்பு தெய்வம் இயேசு, அல்ஃபா ஒமேகா அவரே என்று பாடி ஆராதிக்க இருக்கிறோம். மனித உருவில் வந்து உதித்தவர், மரித்து உயிர்த்து ஜெயித்து எழுந்தவர், மண்ணுலைகள் விண்ணவராய் இருந்து மகிழ்ந்தவர், இன்று பரலோகத்தில் வீற்றிருப்பவர் என்று சொல்லி அந்த ஆதியின் தெய்வமாக இருக்கிற இயேசுவை நம்ம பாடி ஆராதிக்க இருக்கிறோம். பாடி நாம் தேவனை ஆராதிக்கலாம். ஆதி தெய்வம் இயேசு, அன்பு தெய்வம் இயேசு, அல்பா ஒமேகா அவரே. ஆதி தெய்வம் இயேசு, அன்பு தெய்வம் இயேசு, அல்பா எங்கள் ஆதி தெய்வம் இயேசு. இயேசு 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 இயேசு, அல்ஃபா ஒமேகா தானே இயேசு. ஆதி தெய்வம் இயேசு, அன்பு தெய்வம் இயேசு, அல்ஃபா ஒமேகா அவரே. ஆதி தெய்வம் இயேசு, என்னை கருவினில் தெரிந்து கொண்டவர், என்னை பேர் சொல்லி அழைத்தவர் அவரே. என்னை கருவினில் தெரிந்து கொண்டவர், என்னை பேர் சொல்லி அழைத்தவர் அவரே. சேற்றினில் கிடந்த என்னை தூக்கி எடுத்தவர், சேற்றினில் கிடந்த என்னை தூக்கி எடுத்தவர், என்னை மாற்றி மகிமைப்படுத்துகின்றவர், என்னை மாற்றி மகிமைப்படுத்துகின்றவர். இயேசு 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 இயேசு, அல்ஃபா ஒமேகா தானே இயேசு. ஆதி தெய்வம் இயேசு, அன்பு தெய்வம் இயேசு, அல்ஃபா ஒமேகா அவரே.
வியாதிகளை போக்க வல்லவர், தீரா நோய்களையும் தீர்க்க வல்லவர். இயேசு வியாதிகளை போக்க வல்லவர், தீரா நோய்களையும் தீர்க்க வல்லவர். பேய் பிசாசு தந்திரங்கள் அழிக்க வல்லவர், பேய் பிசாசு தந்திரங்கள் அழிக்க வல்லவர். நன்மை செய்பவராய் சுற்றி திரிந்தவர், நன்மை செய்பவராய். இயேசு 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 அல்பா ஓமேகா தானே இயேசு. ஆதி தெய்வம் இயேசு, மனித உருவில் வந்து உதைத்தவர், மரித்து உயிர்த்து ஜெயித்து எழுந்தவர். இயேசு மனித உருவில் வந்து உதைத்தவர், மரித்து உயிர்த்து ஜெயித்து எழுந்தவர். மண்ணுலகில் விண்ணவராய் இருந்து மகிழ்ந்தவர், இந்த மண்ணுலகில் விண்ணவராய் இருந்து இன்று பரலோகத்தில் வீற்று மகிழ்பவர், இன்று பரலோகத்தில் வீற்று மகிழ்பவர். இயேசு 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 அல்பா ஓமேகா தானே இயேசு. ஆதி தெய்வம் இயேசு, அன்பு தெய்வம் இயேசு, அல்பா ஓமேகா அவரே. எங்கள் ஆதி தெய்வம் இயேசு, அன்பு தெய்வம் இயேசு, அல்பா ஓமேகா அவரே. எங்கள் ஆதி தெய்வம் இயேசு, இயேசு 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 அல்பா ஓமேகா தானே இயேசு. ஆஹா இயேசு 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 இயேசு, ஆஹா இயேசு 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 ஓ அல்பா ஓமேகா தானே இயேசு. ஆமென். அது வாழ்நாளில் மறக்கவே கூடாது. பாருங்க, நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஆதியும் அந்தவுமானவர், தொடக்கம் முடிவும் இல்லாதவர், அவர் அல்பாவும் ஓமேகாவும் மாணவர். நம்புறீங்களா நீங்கள் அதை? அடுத்து ஒரு பாடலை பாடுவோம். நான் வாழ இயேசு பிறந்தாரே, இருளெல்லாம் இன்று மறைந்ததே, அன்பாலே என்னை தூக்கினாரே, என் வாழ்வில் ஒளி தந்தாரே என்று பாடி நாம் தேவனை ஆராதிக்கலாம். நாம் வாழ இயேசு பிறந்தாரே. நான் வாழ இயேசு பிறந்தாரே, இருளெல்லாம் இன்று மறைந்ததே, அன்பாலே என்னை தூக்கினாரே, என் வாழ்வில் ஒளி தந்தாரே. நான் வாழ இயேசு பிறந்தாரே, இருளெல்லாம் இன்று மறைந்ததே, அன்பாலே என்னை தூக்கினாரே, என் வாழ்வில் ஒளி தந்தாரே. Yeah, hey, hey, Jesus was born for me to live for him. Yeah, hey, hey, Jesus was born for me to live for him. Yeah, hey, hey, Jesus was born for me to live for him. Yeah, hey, hey, Jesus was born for me to live for him. Yeah, Jesus was born for me to live for him. Jesus was born for me to live for him. வாழ்க்கையின் பாதைகள் எல்லாம் அவர்தான் வழி நடத்துவார், நம்
நம்பிக்கையின் ஒளி காட்டி உள்ளத்தை நிறைவு செய்வார். வாழ்க்கையின் பாதைகள் எல்லாம் அவர்தான் வழி நடத்துவார். நம்பிக்கையின் ஒளி காட்டி உள்ளத்தை நிறைவு செய்வார். பெத்லகேம் இரவில் பிறந்தவர் இதயத்தில் இன்று பிறந்தார். பெத்லகேம் இரவில் பிறந்தவர் இன்று பிறந்தார். ஒவ்வொரு மூச்சும் சொல்லும் தேவன் என்னை தேடி வந்தாரே. ஒவ்வொரு மூச்சும் சொல்லும் தேவன் என்னை தேடி வந்தாரே. நான் வாழ இயேசு பிறந்தாரே. இருளெல்லாம் இன்று மறைந்ததே. அன்பாலே என்னை தூக்கினாரே. என் வாழ்வில் ஒளி தந்தாரே. நான் வாழ இயேசு பிறந்தாரே. Jesus was born for me to live for him. Jesus was born for me to live for him. Jesus was born for me to live for him. Jesus was born for me to live for him. மாட்டு தொழுவத்தில் பிறந்தாரே. உலகத்துக்கு வெளிச்சமானாரே. என் வாழ்வை மாற்றுவதற்காகவே அவர் உயிரை எனக்கு தந்தாரே. மாட்டு தொழுவத்தில் பிறந்தாரே. உலகத்துக்கு வெளிச்சமானாரே. ஜீசஸ் அன்பு என்னை மாற்றுதே. அவர் இன்பம் என் வாழ்விலே. ஜீசஸ் அன்பு என்னை மாற்றுதே. அவர் இன்பம் என் வாழ்விலே. அவர் கரம் விலகாமலே என்றென்றும் நடத்திடுமே. Jesus was born for me to live for him. Jesus was born for me to live for him. Jesus was born for me to live for him. Jesus was born for me to live for him. நான் வாழ இயேசு பிறந்தாரே. இருளெல்லாம் இன்று மறைந்ததே. அன்பாலே என்னை தூக்கினாரே. என் வாழ்வில் ஒளி தந்தாரே. நான் வாழ இயேசு பிறந்தாரே. இருளெல்லாம் இன்று மறைந்ததே. அன்பாலே என்னை தூக்கினாரே. என் வாழ்வில் ஒளி தந்தாரே. Jesus was born for me to live for him. Jesus was born for me to live for him. Jesus was born for me to live for him. Jesus was born for me to live for him. Jesus was born for me to live for him. Jesus was born for me to live for him. Jesus was born for me to live for him. Jesus was born for me to live for him. Amen. நாம் வாழ இயேசு பிறந்தார். யார் வாழ இயேசு பிறந்தார்? அவர் வாழறதுக்காக பிறக்கல.
அவர் பிறந்தது நம்மை வாழ வைக்க முடியாக. அது நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்கள். மற்றவங்களுக்கு அதான் சொல்லணும், ரொம்ப முக்கியமானது அதான். கிறிஸ்மஸோடைய நற்செய்தி என்ன? நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசு எனக்காக பிறந்தார் அப்படின்றது மட்டும் இல்லை. உண்மையான கிறிஸ்மஸோடைய நிறைவே எப்போ தூதர்கள் எப்படி உலகத்துக்கு அறிவித்தார்களோ, மேய்ப்பர்கள் எப்படி அவர்கள் இருந்த ஊருக்கு அறிவித்தார்களோ, அதே போல் என்னைக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறீங்களோ, தட்ஸ் கோயிங் டு பி அ ரைட் அண்ட் குட் கிறிஸ்மஸ். அன்றைக்கி தான் அது சரியான கிறிஸ்மஸாக அது இருக்க போகிறது. பாருங்கள், மற்றவர்களுக்கு அறிவிப்பது தான் கிறிஸ்மஸ். நற்செய்தி மற்றவர்களுக்கு அறிவிப்பது. என்ன நற்செய்தி? இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார், ரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார், வாழ வைக்கிறவர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார், உங்கள் பிரச்சனைகளை மாற்றுகிறவர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார், நித்திய வாழ்வை தருகிறவர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். உண்மையான தெய்வம் யாருன்னு ஒரு வேளை தேடுறீங்களோ அவர் தான் உண்மை உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இது உலகத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும், உலகத்தை அறிவித்து கொண்டே இருக்கணும். அதனால தான் வசனம் சொல்லுது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தெய்வ வசனத்தை, திரு வசனத்தை, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிக்கொண்டே சொல்லிக்கொண்டே இருந்தார். நேரம் நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்க்காத, வாய்ப்பு கிடைக்கும் போதுன்னு சொல்லிக்கிட்டே இருன்னு சொல்கிறார். அதனால தான் பாடி ஆராதிக்க போகிறோம். உனக்காக பிறந்தார், உனக்காக மரித்தார், உனக்காக உயிர்த்தார், உரைத்திடுவாய் உலகில். எங்கே உரைப்பீங்க சொல்லுங்கன்றார். உங்களுக்காக தான் பிறந்தார், உங்களுக்காக தான் மரித்தார், உங்களுக்காக தான் அவர் உயிர்த்தார். அதை உங்களுக்காக மட்டும் வச்சுக்காதீங்க, அதை அடுத்தது எங்கே கொண்டு போங்க, அதை உலகத்துக்கு கொண்டு போயிட்டு அதை உரைத்திடுங்கள். உலகத்துக்கு உரைத்திங்கன்னா சபையில் இது மாதிரி காலியான சேரு, காலியான இடம் இப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. காலியான ஆராதனை இருக்காது, வெறும் சேர் கடவுளை ஆராதிக்கும்ன்ற நிலைமை அதுக்கு இருக்காது. பாருங்கள், வருகிற நீங்கள் ஒவ்வொருவரும் உண்மையாக ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் நீங்கள் இயேசு உங்களுக்காக பிறந்தார், உங்களுக்காக மரித்தார், உங்களுக்காக உயர்த்தது உண்மை என்பதை நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாக உலகத்துக்கு போய் என்ன பண்ணுவீங்க, அதை சொல்லி கொண்டே இருப்பீங்க. சொல்கிறது மட்டும் இல்லை, அந்த சொல்லி அந்த பிறப்புக்கு நேராய், அந்த மரித்ததுக்கு நேராய், உயிர்த்ததுக்கு நேராக அந்த மக்களை இழுத்து கொண்டு வருவீங்க. அது பெரிய முயற்சி பாருங்கள், செய்யணும். அது கஷ்டமான முயற்சி இல்லைன்னா அது பெரிய முயற்சி. அது பெரிய மனசு வேணும், பெரிய எண்ணங்கள் வேணும். இல்லைன்னா ஒரு மனுஷனை ஒரு மனுஷனை கெடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு மனுஷன் சபைக்கு வரான், அவனை கெடுத்து ஒரு நாளில் ஒரு மணி நேரத்தில் கூட சபையிலேருந்து நீங்கள் துரத்திடலாம். அவனை உங்கள் பக்கத்தில் உட்காந்து ஏதோ ஒன்று பேசி, ஏதோ ஒன்று சொல்லி, இல்லை முறைச்சி, ஏதோ ஒன்று பண்ணி துரத்திடலாம். துரத்துறது ஈஸி, அதுக்கு தண்டனை இருக்குதுன்றார் தனியாக, அது வேறு. ஆனால் ஒரு மனுஷனை ஆதாயப்படுத்துறதுன்னு இருக்குது பாருங்கள், அது பெரிய விஷயம். அதனால தான் வேதம் அப்படி சொல்லுகிறது, ஒரு பாவி மனம் திரும்பும்பொழுது, ஒரு பாவி தான் சொல்லுது, ஒரு பாவி மனம் திரும்பும்பொழுது தேவ தூதர்கள் மத்தியிலே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறதுன்றது வேத வசனம். அப்படின்னா பரலோகமே அந்த ஒரு பாவி மனம் திரும்புறத பெரிய விஷயமா பார்க்குது பாருங்கள். ஒன் sinner turn back to God. கடவுளை அறியாத ஒரு மனிதன் தேவன் பக்கமாக தன் மனதை, தன் வாழ்க்கையை திருப்புறான எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அவன் அதை குறித்து பரலோகம் சந்தோஷப்படுதான். அதனால தான் அதை இந்த பிறப்பின் நாள் அதெல்லாம் யோசிக்கணும். எனக்காக பிறந்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக மரித்தார், இதை உலகத்திற்கு உரைத்திடுவேன். அதை தான் பாடலாக பாடப்போகிறோம். நாம் பாடி நம் தேவனை ஆராதிக்கலாம். பிறந்தார், உனக்காக மரித்தார், உனக்காக உயிர்த்தார், உரைத்திடுவாய் உலகில். இயேசு உனக்காக பிறந்தார், உனக்காக மரித்தார், உனக்காக உயிர்த்தார், உரைத்திடுவாய். வானமெங்கும் வலம் வரும் வெண்ணிலவே, வானமெங்கும் வீதியினில் வலம் வரும் வெண்ணிலவே, வல்லவரின் புகழ் பாடவே வானுலகில் வந்துதித்தார், வல்லவரின் புகழ்
பிறந்தார், உனக்காக மரித்தார், உனக்காக உயிர்த்தார். உரைத்திடுவாய் உலகில், உனக்காக பிறந்தார், உனக்காக மரித்தார், உனக்காக உயிர்த்தார். சுழன்று வரும் சூரியனே சுற்றி வந்தாய் உலகில், சுழன்று வரும் சூரியனே சுந்தரரின் புகழ் பாடவே பூவுலகில் வந்துதித்தார். உனக்காக பிறந்தார், உனக்காக மரித்தார், உனக்காக உயிர்த்தார். உரைத்திடுவாய் உலகில், இயேசு உனக்காக பிறந்தார், உனக்காக மரித்தார், உனக்காக உயிர்த்தார். உரைத்திடுவாய். படைத்தவராம் ஆண்டவரை சிந்தையில் நிறைத்திடு நீ, ஆசீர்களை நீ பெற்றிடவே ஆவியை காத்திடு நீ. உனக்காக பிறந்தார், இயேசு உனக்காக மரித்தார், இயேசு உனக்காக உயிர்த்தார். உரைத்திடுவாய் உலகில், படைத்தவராம் ஆண்டவரை சிந்தையில் நிறுத்திடு நீ. உன்னை படைத்தவராம் ஆண்டவரை சிந்தையில் நிறுத்திடு நீ. ஆசீர்களை நீ பெற்றிடவே ஆவியை காத்திடு நீ. எனக்காக பிறந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார். உரைத்திடுவேன் உலகில், எனக்காக பிறந்தார், இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார். உனக்காக பிறந்தார், உனக்காக மரித்தார், உனக்காக உயிர்த்தார். உரைத்திடுவோம் உலகில், இயேசு உனக்காக பிறந்தார், உனக்காக மரித்தார், உனக்காக உயிர்த்தார். உரைத்திடுவோம் உலகில், இயேசு உனக்காக பிறந்தார், இயேசு உனக்காக மரித்தார், உனக்காக உயிர்த்தார். உரைத்திடுவோம் உலகில், இயேசு உனக்காக பிறந்தார், அவர் உனக்காக மரித்தார், உனக்காக உயிர்த்தார். உரைத்திடுவோம் உலகில், இயேசு உனக்காக பிறந்தார், உனக்காக மரித்தார், உனக்காக உயிர்த்தார். உரைத்திடுவோம் உலகில், இயேசுவை உரைத்திடுவோம் உலகில், இயேசுவை உரைத்திடுவோம் உலகில், இயேசுவை உரைத்திடுவோம் உலகில்.
பாடலை பாடி கடைசி ஆராதிப்போம். இயேசுவின் பிறப்பும் அவருடைய வருகை குறித்தும் இயேசு பல உதாரணத்தில் பேசுகிறார். அதில் மிகப்பெரிய உதாரணம், நல்ல உதாரணம், மெய்ப்பனையும் அந்த ஆடுகளையும் வச்சு பேசுகிறார். ஒரு மெய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அதில் ஒரு ஆடு வழி தவறி போனது. 99 ஆடுகளையும் இந்த ஒரு இடத்துல விட்டுட்டு அந்த ஒரு ஆடை தேடி அவர் போனார். அப்போ வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, கடவுளுக்கு என்ன தெரியுமா, கடவுள் என்னை நேசிக்கிறாரா, இல்லை பொதுவாக என்ன பார்க்குறாரான்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, இந்த ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் அறிந்து, தனிப்பட்ட விதத்தில் நேசித்து, தனிப்பட்ட விதத்தில் அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். வழி தெரியாத ஆடுகளாய் இருக்கிறவர்களை தேடி, ஒவ்வொருவரையும் தேடி கூட்டி சேர்க்கிறார். கும்பலா கூட இல்லை, குரூப்பாக கூட இல்லை, குரூப்பை விட்டுறாருன்றார். 99 ஆடுகளையும் ஒரு இடத்துல விட்டுட்டு ஒரு ஆடுக்காக அவர் தேடி போனார்னு பார்க்குறோம் நம்ம. அப்போ இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கிறோம், ஆண்டவரை பாடுறோம், துதிக்கிறோம். எது இதை செய்தது? அவர் நம்மை தேடி வந்தார். நம்முடைய உள்ளத்தில் நம்ம இடம் மட்டும்தான் கொடுத்தோம். அவர் வராவிட்டால் பாருங்கள், நம்ம இங்கே வர போகிறதில்ல, அவரை பாட போகிறதில்ல, துதிக்க போகிறதில்ல, இன்னும் நம்ம வேறு மாதிரி தான் வாழ்ந்திருப்போம். தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் அவர்கள் உள்ளங்கள் இருளடைந்தது அப்படின்னு ரோமர் 1 சொல்கிறார். ஹார்ட் பிகம் டார்க், உள்ளம் ஏன் இருளடைந்தது? ஏன்னா வெளிச்சமாகிய தேவனோட உள்ளம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அறியவில்லை. நிறைய பேர் ஏதோ சபன்ற பேர்லாம் இருக்கிறாங்க, போயிட்டு உட்காந்துருக்குறாங்க, கும்பலை பார்த்து, பாஸ்டரை பார்த்து, எதையோ பார்த்துட்டு உட்காந்துருக்குறாங்க. வார்த்தையை மட்டும் பார்க்குறதில்ல, சத்தியத்தை பார்க்குறதில்ல, அழைப்பை பார்க்குறதில்ல, எதையோ பார்த்துட்டு உட்காந்துருக்குறாங்க, வருஷக்கணக்கில் உட்காந்துருக்குறாங்க, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, யாரை பார்க்கணும், இதை அழைத்தவர் யார், தெரிந்து கொண்டவர் யார், அவரை பற்றி அறிகிற அறிவு எனக்கு உண்டாகிறதா, அவரை பற்றி நான் தெரிந்து கொள்ளணும், அவரை விசுவாசிக்க முடியுதா, அவரை பற்றிய நம்பிக்கை நாளுக்கு நாள் எனக்கு அதிகரிக்கிறதா, இதுதான் முக்கியம். அவர் மேலே இருக்கிற அன்பு, அவர் மேலே இருக்கிற அந்த புரிதல் ஒன்றும் அதிகமாக உண்டாகிறதா, அது ரொம்ப முக்கியம். இந்த பாடலில் அந்த அந்த சம்பவத்தை ரொம்ப அழகாக கொடுத்துருக்கிறார். வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சி போனேன், பாதை தெரியாமல் நான் பயந்து நின்னேன். 100 பேரை தேடி நீங்கள் போகலை, தொலைந்து போன என்ன நீங்கள் தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கலை, நீர் என்னை விட்டு விலகலை, ஏக்கமுள்ள கண்ணால் ஏங்கித்தான் நீங்கள். இயேசுவின் அன்பை குறித்த ஒரு அழகான பாடல், அவருடைய பிறப்பை குறித்த அழகான ஒரு பாடல் பாடி நாம் தேவனை ஆராதிக்கலாம். வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சி போனேன், பாதை புரியாம பயந்து நின்னேன். வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சி போனேன், பாதை புரியாம பயந்து நின்னேன். 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன
மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. என்ன தேடுவத நீங்க புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க. உங்க தோள் மேல சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தலை தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. ஓ கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. என்னை கரம் பிடித்து தூக்கினீர், என் ஆதரவாய் தூக்கினீர், என் கரைகள் எல்லாம் நீக்கிவிட்டீரே. மாற்றிவிட்டீரே, என்னை தள்ளாத தகப்பன் நீரே. இயேசு என்ன மறக்கல, இயேசு விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் கால் கடக்க எனக்காக. இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. என் கரம் பிடித்து தூக்கினீர், என் கரைகளெல்லாம் நீக்கினீர். என் கரம் பிடித்து தூக்கினீர், என் கரைகளெல்லாம் உம் பிள்ளையாக மாற்றிவிட்டீரே. என்னை தள்ளாத தகப்பன் நீரே. இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல,
ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தலை தூரம் காக்கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. இயேசு என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல. என்னை தான் ரட்சிக்க விண்ணை தாண்டி வந்தீங்க. இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல. ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தலை தூரம் போகல. என்னை தான் ரட்சிக்க விண்ணை தாண்டி வந்தீங்க. தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. சொல்லுங்க, 100 பேரை தேடி நீங்க போகல, ஓ 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல. ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல. ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தலை தூரம் போகல. என்ன தான் ரட்சிக்க விண்ணை தாண்டி வந்தீங்க. தங்கமும் தூபவர்க்கமும் வெள்ளை போல காணிக்கைகளும் ஏசப்பா விரும்பவில்லையே. ஐஸ்வர்யமும் பேர் புகழும் நிறமும் முந்தன் தோற்றங்களும் முதன்மையானதல்ல, முக்கியமல்லவே. தங்கமும் தூபவர்க்கமும் வெள்ளை போல காணிக்கைகள் ஏசப்பா விரும்பவில்லையே. ஐஸ்வர்யமும் பேர் புகழும் நிறமும் முந்தன் தோற்றங்களும் முதன்மையானதல்ல, முக்கியமல்லவே. பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிவதே மேன்மை. அர்ப்பணித்திடு உந்தன் இதயத்தை. வெள்ளை போல காணிக்கைகளும் ஏசப்பா விரும்பவில்லையே. எளிய ஊராயிருந்த பெத்லகேமில் இருந்து எழும்பின யூத சிங்கமே. எளியவளாயிருந்த மரியின் கருவில் இருந்து உதிர்த்த ஜீவ வார்த்தையே. எளிய ஊராயிருந்த மானிடனானார் மகிமை நிறைந்தவர். மானிடனானார்
பர்லோகமும் வெள்ளை உன் ஐஸ்வர்யமும் பேர் புகழும் நிறமும் முந்தன் தோற்றங்களும் முதன்மையானதல்ல முக்கியமல்லவே. தங்கமும் தூபவர்க்கமும் வெள்ளை போல பார்க்கிலும் கீழ்ப்படிவதே மேன்மை. அர்ப்பணித்திடு உந்தன் இதயத்தை. ஓ தங்கமும் தூபவர்க்கமும் வெள்ளை போல காணிக்கைகளும் ஏசப்பா விரும்பவில்லையே. ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நேரம் மட்டுமாக உடைய பிறப்பை எண்ணி பாடி துதிக்க நீ தந்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிறப்பின் மூலமாக உண்டாகிற ரட்சிப்பினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உள்ளங்கள் நிரம்பணில் உதவி செய்வீராக. எளிய ஊரில் இருந்து எங்களை ரட்சிக்க வந்த யூத ராஜசிங் எங்களை ஆளும்படியாக, எங்களை ஆட்சி செய்யும்படியாக, எங்களுக்குள் உம்முடைய விருப்பத்தை திட்டத்தை நிறைவேற்றும்படியாக, உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக, உமக்கு மகிமையை கொண்டு வரும்படியாக நீர் இதை செய்தீர் ஆண்டவரே. குமாரனை எங்களுக்காக அனுப்பினீரதுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். இப்பொழுது நம்முடைய தங்கப்பன் முன்பதாக வந்து உங்களோட கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். எல்லாம் கண்களை மூடி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பின் பரலோக பிதாவே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான ஆராதனை வேளைக்காக, இந்த வருடத்தினுடைய பரிசுத்த ஓய்வு நாள், ஆமாண்டவரே, இறுதி பரிசுத்த ஓய்வு நாள், இந்த ஆண்டின் கடைசி வாரமப்பா, ஆரம்பம் முதல் இந்த முடிவு நாள் மட்டும் என்னையும் எங்களையும் திருச்சபை மக்களை நீர் பாதுகாத்திருக்கிறீர். சுகம்பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறீர். கர்த்தாவே, எங்களுக்கு கொடுத்த உயிர், உணவு, உறைவிடம், ஆண்டவரை உறவினர்கள் எல்லாவற்றுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாக இந்த சபையின் ஊழியங்கள் உம்முடையதப்பா. இதை உண்மையாகவே எத்தனையோ பிசாசின் தந்திரங்கள், மனுஷனுடைய ஆமாடு எதிர்ப்புகள் எல்லாவற்றில் நின்றும் தேவன் எங்களை ஆமாண்டவரே இந்த ஊழியத்தை பாதுகாத்து வந்திருக்கிறீர். கர்த்தாவே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வி தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, எங்களை முற்றுமுடியுமா தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களில் மேன்மை பாராட்டி கொள்ள ஒன்றும் இல்லை. நீங்கள் எங்களில் இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஒன்றுமில்லை அப்பா. இயேசுவே தேவரீர், ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும். இனி பிசாசினுடைய கிரியைகள், ஆண்டவரே, சத்ரு கொண்டு வருகிற வியாதி கொடுமைகள் ஒன்றும் நம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடி காத்துள்ளும்படியாக வேண்டுகிறோம் அப்பா. கர்த்தர் நீர் துணையாயிரும். இப்பொழுதும் உம்முடைய ஆலோசனை நேரம், உம்முடைய வேதத்தின் வழியாக எனக்கும் எங்களுக்கும் உம்முடைய ஆலோசனை கொடும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த கடைசி வாரத்திலும் உங்களோடு இருப்பது மகிழ்ச்சி. அதற்கு சித்தமானால் வருகிற ஆண்டிலும் அதிகமான நேரங்கள் திருச்சபையோடு இணைந்து செயல்பட ஜெபித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கும். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் கவனிப்போம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ நான் தேசத்தின் மேல் என்னத்த பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். அதாவது பஞ்சம் என்றால் சாப்பாடு, பசி, பட்டினி என்ற பஞ்சமல்ல இங்கே குறிப்பிட்டு வாசிக்கிற இந்த வசனம். படிமா. ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல, ஜலம் குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராக. என்ன பஞ்சம் வந்திருக்கு? நாப்பாசு எவ்வளோ பிரசங்கம் கேட்குறோம், எவ்வளோ பைபிள் ஸ்டடி, எவ்வளோ வசனங்கள்லாம் நம்முடைய சபை. இங்கே பொதுவாக தேசத்திற்கென்று குறிப்பிடப்பட்டிருக்கபடியால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பல இடங்களுக்கு நான் செல்வதனால் உங்களுக்கு சொல்லுகிறேன் சரியான சத்தியத்தை. அதாவது பெரிய ஜனக்கூட்டத்தை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். பெரிய சபை, பெரிய ஜனக்கூட்டம், அதை போலி பொய் அது இதெல்லாம் சொல்லி ஊழியத்தில் மக்களை திசை திருப்பி தங்களுக்கென்று ஆதாயப்படுத்தி பணத்துக்காக புகழுக்காக ஊழியங்கள், பணங்கள், இடங்கள்லாம் வாங்கி பெரிய இடங்கள்லாம் கட்டி ஆராதனை செய்கிறார். ஆனால் நாம் ஒரு சிறிய கூட்டம்தான். இந்த சிறிய கூட்டமாக இருக்கிற இடத்துல தான் இந்த சரியான சத்தியங்களை சரியான முறையில் அறிந்து கொள்ளும்படியான தேவன் கிருபை, அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு சிறு கூட்டங்கள் தான் இந்த சரியான சத்தியத்தை அறிந்து கொள்கிறார்கள். பெரும் கூட்டமான ஜனங்கள், பெரிய கூட்டம், பெரிய இடம், ஒரு பெரிய பந்தா, இப்படிலாம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாத இந்த கடைசி காலத்தில் பாருங்கள், ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தி இதோ நாட்கள் வந்துடுச்சு. இப்போ எங்கே போனாலும் டான்ஸு, பாட்டு அல்லது என்னென்னவோ நடக்குது. எல்லா இடங்களிலும் சத்தியத்தை அறிந்து கொள்ள, மக்களுக்கு சரியாய் போதிக்க, அவர்களை சத்தியத்தில் வழி நடத்த அவங்களாவே தெரியணும். நாமே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து ஒரு ட்ரெஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஒரு ட்ரெஸ் எப்படி பண்ணோம்? பெற்றோர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, இப்போ எங்கள் டெவினா உட்காந்துருந்தது. போன வாரம் நான் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அவங்க அம்மா, பாட்டி எல்லாரும் ஒரு கை இல்லாத ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுன்னு போகிறாங்க. இப்படி கை கிடையாது. அப்போ போகும்போது பாவம், அவங்க அம்மா கத்துறா, அவங்க அம்மா பாட்டி கத்துது, கொம்படுது. தெருவில் போய் நின்று முடியாதுன்றா. அப்போது நான் என்ன பண்ணேன், சரி கூட்டி போய் விட்டுட்டு அவளை உட்கார வச்சு, டெவினா இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணம்மா, நீ பொம்பளை பொண்ணு, அதனால் இப்படிலாம் உனக்கு தெரியாத குழந்தைங்க தெரியாமல் தான் பண்ணுவாங்க. இது பெற்றோர்கள் பண்ணுற மிஸ்டேக். பெற்றோர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று பெற்றோர்கள் சரியாக கண்டிக்கிறதுல, கேட்கறதுல, நீ எப்படி ட்ரெஸ் பண்ண சொல்ல முடியாது, அவங்களே அப்படி இருக்காங்க. ரெண்டாவது, அதுங்களுக்கு தெரியாது குழந்தைங்களுக்கு. அப்போ உட்கார வச்சு இப்படி டெவினா சரிங்க தாத்தா, நான் கரெக்டாக இனிமேல் அது மாதிரி நான் கண்டிப்பாக அதே மாதிரி போடுறேன். பாருங்கள், அந்த பிள்ளைங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது. அப்படி தான் கீழ்ப்படின எண்ணம் இருக்குது. அதை சரியான முறையில் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பதற்கு டைம் இல்லை. இன்றைக்கி பிசி, நான் டியூட்டி, நான் அது இது. ஆண்டவர் உன் டியூட்டி பண்ணி அத்தை பண்ணியான்னு கேட்கும். உன் பிள்ளைகளை குறித்தான் உன்னை கணக்கு கேட்பார். நீ எப்படி வளர்த்த, நீ எப்படி அவங்கள சரி பண்ண, நீ எப்படி முன்மாதிரியாக இருந்த, நீ ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணியா, அதை பார்த்து தானே உங்கள் பிள்ளைகள் பண்ணோம். ஒரு நாள் எங்கள் மோசே எஸ்தரை காலேஜ் கூட்டின்னு போகிறதுக்காக கார் வச்சு நின்றுருக்கான். அப்போ ஒரு நாள் ரூமில் நான் இதை சொல்லியிருக்கேன். டமால்னு ஒரு சத்தம் கேட்டது. நான் என்னடா காலேஜ் போகிற நேரத்துக்கு வேலை செய்கிறாப்போ. அப்போ ஒரே அடி எங்கள் மனைவி முது மேலே அடித்து, என்னங்கன்னா முது தெரிகிற மாதிரி அவள் ட்ரெஸ் போட்டுன்னு போகிறாங்க, ஒரு ப்ளவுஸு.
காலேஜில் இவ்வளோ எத்தனை ஸ்டூடெண்ட்டுங்க கிளாஸ் எடுக்கிறா, இவள் முதுவை பார்க்கும்போது அந்த இச்சை உண்டாவாதான்னு எங்கள் மனைவி என்னட்ட சொன்னாங்க. அது பெண்களுக்கு தான் கரெக்டாக தெரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை ஏன் உங்களுக்கு சொல்லனா, இது இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளாதனால அந்த பஞ்சம், அதனால தான் அவங்களுக்கு தெரியல. துர் இச்சைகளுக்காக உடலை பேணாமல் உலகத்தான் இதை போதிக்கிறான். ஒரு ஐயப்பன் ஒரு விக்கிரக ஆராதனைக்கு போகிற இடத்துல இந்த இன்னும் ஒரு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வரக்கூடாது சட்டமே போடாங்க. அப்போ சபை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி உடைகள் ஒழுங்கு என்பதை வளர்ந்திருக்கிற உங்களுக்கு தெரியும்னா, பெற்றோர்களாகிய நீங்கள் அதை சொல்லிக் கொடுக்கணும். ரெண்டாவது, அதுங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுத்தா கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் உட்காந்து அதுக்கு சொன்ன உடனே சரிங்க தாத்தா, கண்டிப்பாக நான் அதே மாதிரி பாடுறேன், எது சொன்னாலும் கேட்கும், அது கரெக்டாக கேட்டுக்கும். ஆகவே நம்மளை தான் அவங்க முன்மாதிரியாக வைக்கிறாங்க. இப்போ திருச்சபையானது இன்றைக்கு நீங்கள் எல்லாம் விசுவாசிகள், அதனால தான் உங்களுக்கு சொல்ல. யாரும் இப்போ பாருங்கள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் நடந்தது. இங்கே எத்தனை பேர் வந்திருக்காங்க அந்த ஆட்டம் பாட்டம் பார்த்துங்க? ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கா? ஒரு ஆத்மா திருச்சபைக்கு வந்திருக்கானா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் கிரியை செய்யாவிட்டால் விதைக்கிறவனாலே ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுவனாலே ஒன்று, விளைய செய்கிற தேவனாலே எல்லாமா. அவர் கிரியை செய்கிறதுக்கு நம்மளுடைய காரியங்களை பார்க்குறாரு. அவர் நீ எப்படி இருக்கிற, சபையில் விசுவாசியாக இருக்கிற உன்னுடைய செயல்பாடு நம்மளை வச்சு தான் அவர் கிரியை செய்வதற்கு. ஆகவே இந்த நாட்களிலே இப்படி இந்த பஞ்சம் என்பது திருச்சபைகளில் பயங்கரமாக இருக்குது. சத்தியத்தை சரியாய் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறு கூட்டம் இருந்தாலும் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தேசம் இன்றைக்கு சபைகள் பெருசாக கூட்டங்கள் பெருசாக போனாலும் சத்தியத்தை அறிய முடியாத பஞ்சம் வந்திருக்கு. அவிசுவாசியை திருமணம் பண்ணுறான். பக்கா பெண்டிகாஸ் பையன் ஒரு அவிசுவாசியை போய் திருமணம் பண்ணுறான். ஞாயிற்றுக்கிழமையில் தான் அவன் நிச்சயதார்த்தம் வைக்கிறான், திருமணம் பண்ணுறான். இப்போ பைத்தியம் பிடிச்சிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுறான், பசை இப்படின்னு. இதெல்லாம் கேட்டியா சொல்லும் போது, இதெல்லாம் கேட்டியா? இப்போ அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு. அந்த மனைவியோடு கல்யாண நாள்லேருந்து சமாதானமாக இருக்க முடியல, அவனால் சந்தோஷமாக இருக்க முடியல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, லிசன், இது யாருக்காக, உங்களுக்காக இல்லை, இது என்ன குறிப்பிட்டு இப்படிலாம் கிடையாது. இதை ஊழியக்காரராகிய நாங்கள் இந்த சபை உருவாக்குவதற்கு தேவன் எவ்வளோ பெரிய சிரமத்தை செய்து சபை உருவாக்குகிறார். அதை நடத்துகிற நாங்களே அதற்கு முன்மாதிரியாக இருந்து, ரெண்டாவது திருச்சபை பிள்ளைகளாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகள் வருங்காலத்துக்கு நீங்கள் கண்ணீர் வடிக்கக்கூடாது. இப்படி ஆயிடுச்சு பாஸ்டர், அப்படி போயிடுச்சு அப்படின்ட்டு கண்ணீர் வடிக்கக்கூடாது. அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லுகிறேன். தயவு செய்து அதை மனசில் வச்சு. இப்போது இன்றைக்கு சில சுத்திகரிப்பின் இந்த வருஷ இறுதி நாட்களில் சில சுத்திகரிப்புக்கான சில முக்கியமான ஆலோசனைகளை தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். முக்கியமான ஆலோசனைகளை அதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை சுத்திகரிப்பு வச்சு, இப்போ நாங்கள் இருந்த சபையில் அப்படி தான் வச்சு வருஷத்தில் ஒரு 3 நாள் கூட்டம் வச்சு அவங்கள உபவாசம் எடுக்க வச்சு ஜபம் பண்ண வச்சு அப்புறம் தாழ்த்த வச்சு எப்படி நீ என்னென்ன பாவம் செஞ்சு எல்லாத்தையும் 3 நாள் அறிக்கை செய்து அப்புறம் தான் புது வருஷத்தில் போகிற மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் புது வருஷம் போன 3 நாள்லேயே பழைய தப்பை என்ன பண்ணிகிட்டு இருப்பான். அதுபோல் இருக்கக்கூடாது. தினந்தோறும் நாள்தோறும் நம்முடைய இருதயத்தை கழுவி சுத்திகரித்து, நம்ம உடையை நம்முடைய பல்லை எப்படி டெய்லி தேய்க்கிறோம், எதுக்கு சுத்தம்? ஒரு நாள் தேய்ச்சா போதாதா? யோசிச்சு பாருங்கள். ஒரு நாள் தேய்ச்சா போதும். சில பேர் தேய்க்கிறதில்ல, அது வேறு விஷயம். சாப்பாடு எடுத்து வச்சா பல்லாதுக்கெல்லாம் அது வாயை கொப்பளிக்கிட்டு அப்படியே சாப்பிட்ருவாங்க. என்ன சில பேர் சிரிக்கிறேன்னா பாச டைம் ஆயிடுச்சு அதனால் அது மாதிரி பண்ணேன். இங்கே பண்ணாத ஆளே இருக்க மாட்டேங்க. பண்ணி நானே ஒரு நாள் பண்ணேன், நான் ஞாபகம் இல்லாமல். ஆகவே இந்த சுத்திகரிப்பு என்பது வசனத்தின் அடிப்படையில் இந்த நாளில் இதை தயவு செய்து நீங்கள் சிரமம் எடுத்து இதை தயார் செய்து உங்களுக்கு கொடுக்கும்பொழுது எழுதி வைத்து கொள்ளுங்கள். இது வசனத்தின்படி இந்த காலகட்டத்தில் தேவன்தான் இதை சொல்ல வைத்தாரா, தேவன்தான் எனக்கு உணர்த்துகிறாரா, நான் அது கீழ்ப்படிய வேண்டுமா என்ற மனநிலையோடு வீட்டில் போய் தயவு செய்து இதை நீங்கள் அதை படித்து தியானம் பண்ணி ஒபே பண்ணுங்க. முதல்ல நீங்களாவது நல்லா இருங்க. அதாவது அவிசுவாசி நரகத்துக்கு போனால் பரவாயில்ல, அவன் ஆண்டவரை அறியல. ஆனால் சபைக்கு வந்து ஒருத்தன் நரகு போனால் அதுதான்பா ரொம்ப பரிதாபம், அதுதான் ரொம்ப பரிதாபம், அதுதான் ரொம்ப ஐயோ சபைக்கு போனால் காணி கொடுத்த எல்லாம் பண்ண எனக்கு ஏன் இந்த நிலை அப்படின்ற நிலையில் நம்ம போய்விடக்கூடாது. பயமுறுத்துறதுக்காக சொல்ல வரல.
நல்லா படிக்கிற பையன் ஸ்கூலுக்கு ஒழுங்காக போனவன் ஃபெயில் ஆகக்கூடாது. அது படிக்காததும் ஒழுங்காக இல்லாதவன் ரவுடித்தனம் பண்ணவங்களாம் ஃபெயில் ஆனால் பரவாயில்ல. நல்லா போய் ஃபெயில் ஆனால் இந்த வாத்தியாருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. என்னடா இவன் நல்லா படிக்கிற பையனாச்சே, இவன் ஏன் ஃபெயில் ஆனான் அப்படின்ட்டு அந்த வாத்தியாருக்கே ரொம்ப ஃபீல் ஆகும், பெற்றோர்களுக்கும் ஃபீல் ஆகும், நஷ்டம் வந்துடும். அதுக்காக கடகன்னு சில வசனங்களை கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன், நீங்கள் எழுதி கொள்ளுங்கள், வீட்டில் போய் யோசிங்கள். பாருங்கள், 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஒன்று தீமோத்தேயு உங்கள் பைபிளில் இல்லை பொழுது அது யாரோ ஜஞ்சலி மட்டும்தான் வாசிக்கணும்னு கிடையாது. வாசி எடுத்த ஆளே வாசி. வாசிம்மா. பாவம் அவங்க கண்ணையும் சுருகிறாங்க, வாயையும் சுருகிறாங்க, பைபிளையும் சுருகிறாங்க, ரொம்ப சிரமப்படுறாங்க படிக்கிறதுக்கு. நான் சொல்கிறேன், சொப்பனை படி பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகள் என்ன பண்ணாதா. சில பேருக்கு தொட்டு பேசுகிறது தான் வேலை. ஆம்பளையாக இருந்தாலும் பார்க்காது, பொம்பளையாக இருந்தாலும் போல என்ன அப்படின்னு தொட்டு தான் ஆனால் இங்கே பாருங்கள், ஜபம் பண்ணுறதுக்கு கூட ஒரு ஆள் மேலே சீக்கிரமாக என்ன பண்ணாது, உன் கையை வைக்காதுன்னு சொல்கிறார். மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாது. அது வரைக்கும் அப்படி கொஞ்சம் நிறுத்திட்டு அடுத்ததை படிங்க, அதான் ரொம்ப முக்கியமானது. உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். ஹலோ, என்ன சொல்லியிருக்காரு? உன்னை சுத்தவான. இது ஊழியக்காரருக்கு பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற ஒரு ஆலோசனை சொல்லுகிற ஒரு விஷயம். ஆனால் இந்த நாட்களிலே உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை நீங்கள் சுத்தவானாக காத்துக்கொள்ளுங்கள். மற்றவங்களை பார்த்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுல நம்ம ரொம்ப எக்ஸலண்ட். எப்பவுமே அவன் பாஸ் ஆண்ட வந்தால் கூட பாச அந்த ஆள் சரியில்லை, இந்த ஆள் சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை அப்படின்ட்டு நம்ம மற்றவங்கள தான் குறை சொல்லியிருக்கோம். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம் யோசிச்சுப்பார். நான் எப்படி இருக்கிறேன், என் நிலைமை என்ன, முழுசாக நம்மளை யோசித்து பாருங்கள். நான் ஒழுங்காக இருக்கிறேன்னா, என் நடக்கை ஒழுங்காக இருக்கா, என் பேச்சு ஒழுங்காக இருக்கா, என்னுடைய பார்வை ஒழுங்காக, என் ட்ரெஸ்ஸு ஒழுங்காக இருக்கா, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறதில்ல, பார்க்குறதில்ல. இங்கே அதான் உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். காந்தி ஒரு இடத்துல எழுதுகிறார், உலகை திருத்தும் முன் உன்னை திருத்து. உலகை திருத்தும் முன் உன்னை திருத்துன்றார். உலகத்துக்கு போயிடுவோம் எடுத்த உடனே. பைபிள் படிக்கிறதே நிறைய பேர் எதுக்கு தெரியுமா, மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு தான். சில பெற்றோர்கள் போகிறேன், நான் எக்கன்னா கேட்டு போகிறேன், நீ ஒழுங்காகிறேன் அப்படின்வாங்க. இவங்க எக்கன்னா கெட்டு போகலாமா. அவங்க நீ என்ன பண்ணு, பொண்ணு மட்டும் புள்ளைய மட்டும் என்ன பண்ண, ஒழுங்காரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், மற்றவங்களை பற்றி நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண சொல்ல நமக்கு எந்த விதத்துலையும் நம்மளால் திருத்த மாட்டான். நம்மை முதலாவது என்ன பண்ண வேண்டாம், சுத்தவானாக காத்துக்கொள். உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்களை வாசி. 2 தீமோத்தேயின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20, 21. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில மானவைகள், மானம் போனவைகள். மானத்தை போகிறதுக்கு எதுக்கு ட்ரெஸ் போடணும்? நம்ம நல்லொழுக்கமொழி ஸ்திரீ தன் மானத்தை காப்பாள். வாசிம்மா மறுபடியும். கண்ணாடி போட்டுக்கணும்மா. கண்ணாடி எதுக்கு வாங்கி வச்சுருக்கிறேன்? நாங்கள் பைபிள் படிக்கிற இன்னும் மறந்துட்டேன், அப்புறம் வேறு எதுனா சொன்னால் கோச்சிப்பேன். அதை போய் மறந்துட்டு அதுக்கு சர்ச்சைக்கு வரணும். பைபிள் நீ தான் தெரியுது, நல்லா அதை கண்ணாடி போட்டு படி மறுபடியும். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் உள்ளமையும் மாணவையான பாவம். அந்த சர்வே எடுக்கிறதுனால எல்லாம் நல்ல பல்லான்னு போய்கினே இருக்குது. உன் பேர் என்ன, என் பேர் என்னான்னு கேட்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே உட்கார்ந்துக்கிற நீங்களாம் கனத்துக்குரியவள். அதனால தான் இந்த அறிவுரை சொல்ல.
கனவீனத்துக்குரியவர்கள் இருக்காங்க. அவங்க கிறிஸ்மஸுக்கு வருவாங்க, நியூ இயருக்கு வருவாங்க, அப்புறம் சில ஊழியங்களை பங்கு கொள்ள மாட்டாங்க. கர்த்தர் மேலே பயபக்தி இருக்காது, மரியாதை இருக்காது. நீங்கள் பாருங்களேன், எங்கள் மனைவி தினந்தோறும் அந்த பிளேட்டை கழுவுவாங்க, டம்ளரை கழுவுவாங்க, அதை எடுத்து அந்த காய போடுவாங்க. சில வீட்டுங்களில் டம்ளரில் கிராமத்தில் ஊழியம் செய்ய எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு அம்மா தண்ணி எடுத்து வந்து கொடுக்குது, அதை குடிக்கும்போது அந்த டம்ளர் நாற்றம் என் குடலையே பிடுங்குது. இப்போ குடிக்கலனாலும் அந்த அம்மா கோச்சிக்கும், நம்ம வீட்டிலாம் தண்ணி குடிக்க மாட்டுறாருன்னு. இப்போ குடித்தாலும் எனக்கு மனசு என்ன ஆகும், ஐயோயோ இந்த நாத்தம் ஏற்கனவே உடம்பு கெட்டு போனோம், இதை குடிச்சுன்னா. சில பேர் பார்த்தீங்கன்னா கழுவ மாட்டாங்க டம்ளரை. இப்போ தானே நேற்று தானே கழுவி வச்சேன், அது 10 நாள் பொறுத்து தான் கழுவாங்க. இது எப்படின்னா, ஆண்டவருக்கென்று கனமுள்ள பாத்திரங்கள் இருக்கிறது. தினந்தோறும் சபையில் பயன்படுகிற, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற, ஆண்டவருக்குன்னு பயன்படுத்துகிற, தேவன் பயன்படுத்துகிற பாத்திரங்களை, டம்ளர் எப்படி அந்த தட்டுலாம் தினந்தோறும் பயன்படுத்துகிற பாத்திரங்களை தினந்தோறும் நம்ம சுத்தம் பண்ணுறோமோ, அதுபோல் நம்ம தினந்தோறும் நம்மை கழுவி சுத்திகரிக்க வேண்டியதார். சில கனவீனத்துக்குரியது இருக்குது, அது எதுக்கும் பிரயோஜனப்பட. வருஷத்துக்கு ஒரு தடவை வரும், நினச்சா வரும், நினச்சா வராது. அல்லது சில பேருக்கு அதை பற்றி அக்கறையே இருக்காது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா, பிரியாணி வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்து வாங்கி வச்சுருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த பாத்திரமே உபயோகம். அதெல்லாம் எங்கே இருக்கான்? மேலே இருக்கும். அதை ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தேய்ச்சி கழுவினா போதும். அப்புறம் அது அதில் பல்லி போனாலும் பரவாயில்ல, அதில் எலி போனாலும் பரவாயில்ல, அது எந்த அசுத்தம் வேணாலும் அதில் இருக்கும். அது வருஷத்துக்கு முறை ஒரு தடவை க்ளீன் பண்ணுறது. தினந்தோறும் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு தினந்தோறும் பாட்டு பாடுறியா? நீ பயனுள்ள பாத்திரம், நீ உன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும், உன்னை ஒரு முன்மாதிரியாக வைக்க வேண்டும். உன்னை பார்க்குறாங்க மற்றவங்க. இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன்னா என்னை பாசனா எல்லாவற்றிலும் கவனிக்கிறாங்க. இந்த ஆளுடைய நடக்கை எப்படி இருக்குது, பேச்சு எப்படி இருக்குது, செயல்பாடு எப்படி இருக்குது, இதெல்லாம் கவனிக்கிறாங்க. ஆகவே பாருங்கள், சில கனத்துக்கும் சில கனவீனத்துக்கும் வாசிமா தொடர்ந்து. ஆகையால் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு நம்முடைய எஜமான ஆண்டவர் இயேசு, அவருக்கு நீங்களும் நானும் உபயோகமானவர்கள். எஜமானுக்கு உபயோகமானவனுக்கு தான் இந்த சுத்திகரிப்பு அவசியம். அப்போ எஜமானுக்கு உபயோகம் இல்லாதவனுக்கு சுத்திகரிப்பு தேவையே இல்லை. அவனுக்கு சுத்தமான வாழ்க்கை, உன்னை சுத்தமான காத்துக்கொள்ள தேவையே கிடையாது. அப்போ பாருங்கள், எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதும் கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ இன்றைக்கு உன்னை யோசித்து பார், நான் கனத்துக்குரியவளா இல்லை கனவீனத்துக்கு உரியவளா? உன்னை எங்கன்னா தேவன் பயன்படுத்தணும், உபயோகப்படுத்தணும், நீ ஒரு நல்ல வாழ்க்கையை தேவன் உனக்கு கொடுக்கணும்னா நீ சுத்தமாக இருக்க வேண்டும், உன்னை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அப்போ உன்னை சுத்தமாக காத்துக்கொள், தன்னை சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்ற ஒவ்வொரு நாளும் அந்த மனநிலையில் ஆண்டவருடைய வசனத்தை அதிகமாக தியானிக்க வேண்டும். அப்போ வாசிமா, லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிமா. லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசி. முதல்ல 8:6 வாசிமா. லேவியராகமம் 8:6. கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் 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 ம். பின்பு மோசே எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி, அது கொஞ்சம் எடுத்து ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ம் ஆ. கவனம் பண்ணுங்க,
இந்த வசனம் லேவியரை பிரித்தெடுத்து சுத்திகரிப்பாயாக. லேவியர் யார் என்று சொன்னால் உங்களுக்கு நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். எடுத்து வாசிமா, அது யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாத்ராகமம் 32:26. யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாத்ராகமம் 32:26 பாருங்க. பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார். இந்த வசனத்தை மைண்டில் வச்சுங்க, இதை எழுதி வச்சுங்க, வீட்டில் போய் படிங்க. அது 32, 26, 29, 32, 34, 35 அதெல்லாம் இருக்குது. நீங்கள் வீட்டில் போனால் அது புரியும். நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் பாருங்க. இப்போ மோசே 40 நாட்கள் எங்கே போயிருக்கிறாரு? மலையில் போயிட்டு அவர் தேவனுடைய பிரமாணங்களை பெற்றுக்கொள்வதற்காக எவ்வளோ நாள் இருக்கார்? அங்கே 40 நாட்கள் இருக்கார். கவனிங்க. அப்படி 40 நாளுக்கு இருக்கும்போது இங்கே ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரும் கீழே இருக்கிறாங்க, மலையின் அடிவாரத்தில் இருக்கிறாங்க. இப்போ மக்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் உண்டாயிடுச்சு. மோசே நம்மளை வழி நடத்துவதற்காக அங்கேருந்து எகிப்திலேருந்து கொண்டு வந்தால் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆகவே அவன் ஆள் செத்து போயிட்டுருப்பான்னு நினைக்கிறான். 40 நாள் ஆகிப்போச்சு. ஆகவே எங்களை வழி நடத்தும்படியாக தெய்வங்களை உண்டாக்குன்றான். யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களை வழி நடத்தும்படியாக தெய்வத்தை என்ன பண்ண உண்டாக்குன்னு சொல்லிட்டு ஆரோனை போட்டு இம்சை கொடுக்குறானு. ஆரோன் ஒரு முட்டாள்தனமான அல்லது அறிவீனமான தேவனுக்கு விரோதமான பாருங்கள் மக்களை பிரியப்படுத்தும்படியான காரியங்கள். அதனால தான் ஊழியக்காரன் ஜனங்களை விசுவாசிகளை பிரியப்படுத்துகிற காரியத்தை செய்யக்கூடாது. ஜனங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அப்படி பண்ணால் தான் ஜனங்க சந்தோஷப்படுவாங்கன்னு செய்யக்கூடாது. அப்படி செய்யும்பொழுது தான் அங்கே மிகப்பெரிய வாதை அல்லது பெரிய பிரச்சனை ஆண்டோரால் அனுப்பப்படுகிற அந்த மிகப்பெரிய ஒரு அழிவு வந்தது பாருங்கள். அது பயங்கரமாகி போச்சு. இப்போ மோசே 40 நாள் கழித்து வராரு ரிட்டர்ன். மலையை விட்டு இறங்கி வந்து பார்த்தா அந்த ஜனங்க எல்லாரையும் நிர்வாணமாக்கிட்டான். ஒரே டான்ஸு, ஒரே நிர்வாண டான்ஸு, ஒரே விக்கிரகம், ஒரு சிலையை மாடு மாதிரி ஒரு சிலையை உண்டாக்கி இதெல்லாம் வீட்டில் போய் பார்க்க எனக்கு டைம் இல்லை அதெல்லாம் சொல்கிறதுக்கு. அதனால் கடகன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த ஜனங்களை பார்க்குறான் மேலேருந்து. இவன் கஷ்டப்பட்டு 40 நாட்கள். நான் இதை ஏன் சொல்கிறேன், நான் நல்லா பிரசங்கம்னு சொல்ல, இது எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு போதிக்கிறேன் தெரியுமா? யோசிச்சுப்பார். இதெல்லாம் சொல்லணும்னா எவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. ஏதோ கம்ப்யூட்டரில் போட்டு அப்படி தட்டி பார்த்து எடுக்கிற இதெல்லாம் பழைய காலத்து எங்களுடைய மெத்தடு. இது அதை எடுத்து உக்காந்து ஜபம் பண்ணி இதை இன்றைக்கு சொல்ல, இதுக்கு வர தடைகள், இதற்கு வர எதிர்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கு பிரசங்கம் பண்ண முடியாத பிசாசின் தந்திரங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் ஓவர்லுக் பண்ணி தைரியமாக வந்து இதை உங்களுக்கு சொன்னோன்னா ஆண்டோடைய கிருபை இருந்தால் தான் சொல்ல முடியாது. இது எல்லாரும் சொல்ல மாட்டானுங்க. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேது. இதெல்லாம் என்ன அப்படின்னு நினைப்பாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ பாருங்கள், அவன் 40 நாட்கள் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜனங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக தான் பிரமாணம். அவங்க அனாமத்தான் அங்கேருந்தே கூட்டின்னு வந்துட்டான். 30 லட்சம் பேர் இட்டுன்னு வந்து இப்போ ஒழுங்குபடுத்தணும். அதுக்கு தான் பிரமாணங்கள், கட்டளைகள் எழுது நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதற்காக தான். பிள்ளைங்களுக்கு எதுக்கு நம்ம கண்டிஷன் பண்ணுறோன்னா அவங்கள ஒழுங்குபடுத்துவதற்காக. அது நிறைய பேர் சந்தோஷப்படுத்துறது ஈஸிங்க, உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது ஈஸி. எனக்கு அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை, 4 கட்டுக்காதீங்களை சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி என் டைம் போடும். சத்தியத்தை சொல்லலாம், அது எவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருக்குது, அதுக்கு எவ்வளோ கஷ்டங்கள்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த அனுபவத்தில் போனவங்களுக்கு தான் தெரியும். இப்போ மோசே இறங்கி வருகிறான். ஜனங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு தேவன் எவ்வளோ பெரிய அற்புதங்களெல்லாம் செய்து அந்த எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கு முன்பாக எவ்வளோ பெரிய அற்புதங்களை எல்லாம் தேவன் செய்து செங்கடலை பிளந்து இப்படி வந்து இவங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு பிரமாணத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு தேவ மனுஷன் அங்கே 40 நாட்கள் அப்பம் சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் தேவ பிரசன்னத்தில் இருந்துட்டு கீழே கையில் 2 கையிலையும் அந்த பிரமாணங்களை பெற்றுக்கொண்டு வரும்போது பார்த்தா எல்லாம் நிர்வாண டான்ஸ் ஆடும். இப்போ எவ்வளோ வேதனையாக யோசிச்சு பாருங்கள். பார்த்த உடனே மோசேக்கு கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்த முதல்ல பாருங்கள், அவன் கோபம் அவனே சில நேரத்தில் பிரேக் பண்ணிடுச்சு, கானானுக்கு போக முடியாத பண்ணிடுச்சு. உடனே கோபப்பட்டு 2 ஆர்டர் கொடுத்த கற்பலைகளை தூக்கி என்ன பண்ணா, ஜனங்கள் மேலே இருந்த கோபத்தினால தூக்கி அடித்து தூளாக்கி போட்டு கீழே வந்து அந்த விக்கிரகத்தை எடுத்து சூக்கின் வரைக்கும் அவங்களே குடிக்க வச்சான்.
அவங்களே என்ன பண்ணா, எல்லாம் குடிங்கிடானோ. எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் கோவம் வந்துட்டு எல்லாரும் 12 கோத்திரத்தை நிற்க வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறான், இப்போ கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யாருன்னு கேட்குறான். ஹலோ, ஆண்டவருடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார் அப்படின்னு அவங்களாம் வாடான்றான். வீட்டில் போய் படிங்க. ஆண்டவர் பட்சத்தில், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் பட்சத்தில் ஆண்டவர் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தர் பட்சத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் நினைக்கிறீங்க கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கா, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும், இதெல்லாம் எழுதி வச்சிருக்கார். கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கணும்னா ஆண்டவர் பட்சத்தில் நீ நிற்கணும். கேட்குறான் பாருங்க, கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவன் யார் அப்படின்னு கேட்ட உடனே லேவி கோத்திரம் தான் அங்கேருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. அதனால தான் தேவன் லேவியினுடைய கோத்திரத்திலிருந்து தான் ஊழியக்காரர்களை உருவாக்க வேண்டும். கர்த்தருக்கு பக்தி வைராக்கியம் உள்ளவன் தான் தேவை. இப்படி ஏனத்தானே எப்படின்னா போட்டான் ஜனங்க, என்ன ட்ரெஸ் வேணாலும் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு, எதை வேணாலும் பண்ணு, எப்படி வேணாலும் போன்றதுக்கு தேவையில்லை. இது ஊழியம் தேவையில்லை. நமக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பாருங்க, அவன் தைரியமாக இப்போ யாரா கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன் சொல்லி லேவி கோத்திரம் வந்தோடனே மற்ற பாவம் செஞ்ச எல்லாரையும் வெட்டி போடுறான் அப்படின்னா. வெட்டி போட்டவுடனே எத்தனை 1000 பேர் இறந்தாங்க. வீட்டில் போய் படிங்க, எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன், உங்களுக்கு ஒன்றும் புரியாது. இப்போ பார்க்காதீங்க பைபிளை. அத்தனை 1000 பேர் வெட்டி போட்டான். நீ நிர்வாணப்படுத்தி, நீ டான்ஸ் ஆடி கர்த்தருக்கு விரோதமாக பண்ணதுனால மோசே கோபம் வந்து நிர்வாணப்படுத்தின எல்லாரும் வெட்டி போடுறான். கணவன் மனைவி யாருன்னு பார்க்க மொத்தம் காலி டோட்டலாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யார் இப்படி லேவி கோத்திரத்திலேருந்து பிரித்தெடுத்துக்கு போல் பக்தி வைராக்கியங்களோ அவங்க தான் கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு நிற்க முடியும். அவங்களுக்கு பிரச்சனை வரும், போராட்டங்கள் வரும், நிந்தை அவமானங்கள் வரும், வியாதி துன்பங்கள்லாம் வரும். நீ கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவனா இருந்தால்தான் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்தி, உன்னை உபயோகப்படுத்தி, பயன்படுத்தி கடைசி வரைக்கும் உன்னை நிலைநிற்க பண்ணி அந்த நித்தியத்திற்கு, கானானுக்கு எப்படி அவங்கள கொண்டு போனாரோ அதே போல் கொண்டு போவார். ஆகவே பாருங்கள், அந்த கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பவர்கள் லேவியின் புத்திரராக இருந்தபடினால் அவர்களை பிரிச்செடுத்து சுத்திகரித்து அந்த கோத்திரத்திலிருந்து தான் ஆரோனுடைய பிள்ளைகள் அந்த ஊழியம் செய்யும்படியா அந்த ஊழியத்தை செய்தார்கள். இப்போ அது பாருங்கள், யாரை சுத்திகரிக்க வேண்டும்? நெகேமியா 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிமா. நெகேமியா 13:30. சீக்கிரம் பாருங்க. இப்படியே நான் மறு ஜாதியாரை எல்லாம் நீக்கி ஆசாரியரையும் லேவியரையும் சுத்திகரித்து அவரவரை அவர்கள் வேலையில் முறையில் நிறுத்தி. முதல்ல யாரை சுத்திகரிக்க வேண்டாம்? ஆசாரியர். நீங்கள நான் யார வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 வாசிமா. நீ யாருன்னு அதில் எழுதி வச்சிருக்குது பாருமா. ஆசாரியர்னா பாசு ஊழி, அது ஒரு விசேஷித்த அழைப்பு, அது வேற. நீங்கள நான் யாருன்னு முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் நம்மளை என்னவோ ஆக்கியிருக்கிறாரா? அப்போ நீங்கள்லாம் யார்? ஆசாரியன்னு இந்த மரம் வெட்டி இந்த வேலை செய்கிறேன்னு அவனா ஆசாரியர்னா நீங்கள் ஆண்டவருடைய வேலையை செய்வதற்காக உங்களை ரட்சித்திருக்காருங்க. மற்றவர்களை இந்த ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவதற்காக என்ன பண்ணியிருக்காரு? உன்னை ரட்சித்திருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம இவ்வளோ பணம் எவ்வளோ செலவழி தெரியுமா? இதுக்கெல்லாம் பயங்கரமான பணங்கள். மோசைக்கு என்னவோ தெரியல, எனக்கு அந்த தலை சுற்றி நான் ஓடியே போயிடுவேன். எப்பா செய்ய மாட்டேன் நான். என்ன பிரயோஜனம்? ஒருத்தரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர முடியுதா? யோசிச்சு பாருங்கள். உன்னை கழுவி சுத்திகரித்து உன்னை அவருடைய ரத்தத்தை சிந்தி உன்னை பிரித்தெடுத்து உன்னை ஆசாரியர்களுக்கு மாக்கின அவருக்கு மகிமையை உன்னால், அவருடைய வல்லமை உன் மூலமாக உண்டாயிருக்குதா? யோசிச்சு பாருங்கள். அவருடைய வல்லமை உனக்குள்ளே இருக்கா? அவருக்கு மகிமை செலுத்த முடியுதா? அப்போ முதலாவது சுத்திகரிக்க வேண்டியது ஆசாரியர்கள். வருகிற புது விசுவாசியில் ரட்சிக்கப்படாதவன்ல உன்னை ஆசாரியராய் இன்றைக்கு வைத்திருக்கிற உன்னை முதலாவது என்ன பண்ணா? சுத்திகரிக்க வேண்டும்.
அப்புறம் பாருங்கள் எஸ்தர் 2:3 சீக்கிரம் வாசிங்க. எஸ்தர் 2:3. ஆ ஆ ஆ அது உபாசம் எடுத்துகிட்டு வந்திருக்கு. நானே படிச்சிடறேன் பாருங்கள். உபவாசத்தோடு வருது பாவம். அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளெல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும். இவர்கள் ரூபவதியாக இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூடம் சூசான் அரண்மனையில் இருக்கிற என்னது பிரதானிகளாகிய ஏகாயன் வசத்தில் ஒப்புவிக்க வேண்டும். அவர்களை சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு என்ன பண்ண வேண்டாம், கொடுக்க வேண்டும். இது யாருன்னா கன்னிகைகளை சுத்திகரிக்க வேண்டும். கன்னிகைனா என்ன, கற்புள்ள பெண்ணின் பேர் தான் என்னது கன்னிகை. மரியாள் ஒரு கன்னிகை. அவருடைய வயிற்றில் தான் ஒரு பரிசுத்த வாட்டினுடைய அவளிடத்திலிருந்து தான் இயேசு பிறக்க வேண்டும் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கற்புள்ள கன்னிகையாகிய மணவாட்டிகள், மணவாளன் இயேசு. அதனால தான் உன் கற்புத்தன்மை ஒழுங்காக இருக்க வேண்டும். அப்படி கற்பை இழந்த பெண்ணை பாருங்கள், ஒரு பெற்றோர்கள் ஒரு புருஷனுக்கு கொடுத்தால் அந்த குடும்ப வாழ்க்கை சீர்கெட்டு போயிடும். அதனால தான் அந்த காலத்தில் சில முறைமைகள்லாம் வச்சுருந்தாங்க, சில ஒழுங்குகள்லாம் வச்சுருந்தாங்க. இன்றைக்கு அதெல்லாம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் கற்புள்ள கன்னிகையாகிய மணவாட்டிகளாக மாறுவதற்கு பாருங்கள் அங்கே சுத்திகரிப்பு அவசியமாக இருக்கிறது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 51:1-2-7 வசனங்களில் என் மீறுதல் நீங்கள் என்னை சுத்திகரியும். என் மீறுதல் என்ன பண்ணியிருக்க, ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள். எந்தெந்த காரியத்தில் நான் மீறி நடந்திருக்கிறேன், எப்படி மீறப்பட்டிருக்கிறேன். நான் அதான் அந்த மேல்மருவத்தூர் பக்கம் இந்த வாரம் இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமை போனோம் பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சபையினுடைய தோல்வியை நம்ம எப்பவுமே உணர வேண்டும். வெற்றி, கொண்டாட்டம், மகிழ்ச்சி எல்லாம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஊழியத்தினுடைய தோல்வியை நம்ம எல்லாரும் உணர வேண்டும். எப்படின்னா அங்கே பாருங்கள் 5 பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறார். எத்தனை பேர் ஞானஸ்தானம்? அது கொடுக்குதான் அந்த ஞானஸ்தான தொட்டி அதெல்லாம் டெடிகேட் பண்ணதான் என்னை கூப்பிட்டுருந்தார். எஸ்தருடைய அந்த மெயின் சர்ச்சினுடைய பிரான்ச் சர்ச் அது. அப்போ பாருங்கள், அங்கே போன உடனே நான் பார்த்தேன் அந்த 5 புதிதாய் ஆத்துமாக்களை கிட்டத்தட்ட 1 வருஷம் சபைக்கு வரவழைத்து சத்தியத்தை சொல்லி ஒரு கிராமத்தில் நடக்குதுங்க. நூற்றுக்கணக்கான விசுவாசிகள் இருந்தாலும் இந்த கிறிஸ்மஸுக்கு இந்த 5 பேர்களுக்காக சென்னையிலிருந்து வந்து ஊழியம் செய்கிறாங்க. அங்கே தங்கி கணவன் மனைவி படாத பாடு. அவர் சொல்லும்பொழுது அவ்வளோ ரத்த கண்ணீர் வடிக்கும் பொழுது. ஒரு பட்டி குக்கிராமம், அங்கே ஒரு மிகப்பெரிய பல லட்சங்கள் செலவு செய்து திருச்சபை கட்டி இப்போ தான் ஞானஸ்தான தொட்டி பாத்ரூம்லாம் கட்டுறாங்க. அவ்வளோ சிரமத்தின் மத்தியில் பாருங்கள் அந்த ஊழியம் நடக்கிறது. அதில் அவர் வெற்றி சொல்கிறாரு, ஐயா எல்லாரும் எங்களை கைவிட்டாங்க, பெரிய பெரிய ஊழியக்காரலாம், ஆனால் நீங்கள் வந்திருப்பது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்கள் மூலிமா சொல்லப்பட்ட இந்த சத்தியங்கள் 3-4 மாதத்துக்கு முன்னே சொல்லிட்டு போனீங்க, அதனுடைய விளைவு தான் இந்த 5 பேரும் ஞானஸ்தானம் எடுத்தாருன்னு சொல்கிறார் அவர். நாங்கள் ஊழியம் செய்தோம், நாங்கள் என்னென்னோ சொன்னோம், உங்கள் அனுபவத்தை கொண்டு நீங்கள் சொல்லி ஆத்துமாக்களை எப்படி ஆதாயம் பண்ண வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு போனீங்க பாருங்கள். இன்றைக்கு அவங்க வந்துகிட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட 1 வருஷம். இந்த கிறிஸ்மஸுக்கு நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்க போகிறோம், அவங்களே ஒப்பு கொடுத்தார்கள். அதுதாங்க ஊழியத்தில் வெற்றி. நம்ம பரிசு வாங்கினோம், சந்தோஷம் அனுபவித்தோம். எத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் வந்து ஞானஸ்தானம் பெற்றாங்க. ஒரு பாவி மனம் திரும்புதல் நிமித்தம் பரலோகத்தில் என்ன உண்டாயிருக்கா, சந்தோஷம், மகிழ்ச்சி. நம்ம மகிழ்ச்சி அடையணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். நீங்கள் துக்கமாக இருக்குன்னு நான் சொல்ல வரல. கண்டிப்பாக நான் மகிழ்ச்சியாக, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுக்கு பலன். ஆனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் மகிழ்ச்சி அடையும்படியாக நான் என்ன செஞ்சேன், என் மூலயமா என்ன செய்யப்பட்டது. அப்போது ஒரு கன்னிகைக்கு கண்டிப்பாக மீறுதல் சுத்திகரிக்க வேண்டும். கடைசியாக ஒன்று பார்த்து முடிக்கலாம். ஏசாயா 1:16. ஏசாயா 1:16. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். அப்படிமா சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை, உங்கள் கிரியையில் பொல்லாப்பு இருக்கிறது, அதை பார்க்கறதுனால தான் இது தீர்க்க தரிசி சொல்லுகிறார். பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றி விட்டு தீமை செய்தலை விட்டு என்ன பண்ணுங்க, ஓயுங்கள்.
தீமையாய் செய்கிற காரியங்களை விட்டு ஓய்வெடுங்க, அதுக்கு ரெஸ்ட்டு, அதை ரிஜெக்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்னப்பா எதனால் அந்த கழுவி சுத்திகரிக்க சொல்கிறார்? ஏசாயா 1:12 வாசிமா. அதில் சொல்கிறார் பாருங்கள், என்ன பொல்லாப்பு, என்ன மாதிரி காரியங்கள் இருக்கிறது, அந்த பொல்லாத கிரியைகள் இருக்கிறது, எந்த பொல்லாப்பை விட்டு என்னை நீங்கள் செய்கிறார், என்ன பொல்லாப்பு செய்து கொண்டிருந்தோன்னு எழுதுகிறார் பாருங்கள். 12 வாசிமா, 1ஆம் அதிகாரம் 12ஆம் வாசலிருந்து. நீங்கள் என் சந்நிதியில் வரும்பொழுது என் பிரகாரங்களை நீங்கள் என் சன்னதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? என்ன பாருங்க, என்ன எப்படி என்ன பண்ணுன்னு சொல்றார் பாருங்க. இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்க வாக்குத்தத்த ஆராதனை, அப்புறம் என்னென்ன ஆராதனை பாருங்க, என்னென்னோ மாத பிறப்பில் என்னென்னவோ ஆராதனைகள்லாம் நடக்குது. அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளை, இந்த பரிசுத்த ஓய்வு நாள், நீ எப்படிப்பட்ட அக்கிரமத்தோடு என்ன செய்து கொண்டு இப்படி இங்கே வந்து தூபம் காட்டுற, இங்கே ஆராதிக்கிற, பாட்டு பாடுற, எல்லாம் செய்கிறப்பா. ஆனால் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். சுத்திகரிக்கப்படாத, சுத்தம் பண்ணாத, தூய்மை வாழ்க்கை இல்லாத உன்னுடைய வாழ்க்கையினுடைய மாத பிறப்பு, காணிக்கை, அப்புறமா ஓய்வு நாள், இதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்? வெறுக்கிறேன். இனி அப்புறம் வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார் பாருங்க, உங்கள் மாத பிறப்புகளை, உங்கள் பண்டிகைகளை என் ஆத்மா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது, அவைகளை சுமந்து இழைத்து போனேன். தேவன் பாருங்கள் ஃபீல் பண்ணுறார், ஹி ஒரிடு, ரொம்ப ஒரி பண்ணுறார். இனி வேணாம்பா, இந்த வருஷத்தோடு இதுக்கெல்லாம் என்ன பண்ண, இனி வீணான காரியங்கள்லாம் பண்ணாது, நீ அக்கிரமத்தோடு வந்து ஆசரிக்க. அதனால தான் அற்புதம் இல்லை, அதிசயம் இல்லை, இன்னும் கடன், இன்னும் சாபங்கள், இன்னும் வியாதிகள், இன்னும் கொடிய வேதனைகள். நான் அந்த ஜெப நேரத்தில் ஆண்டவர் கிருபை, அங்கே போன பிறகு, அந்த கிராமத்துக்கு போன பிறகு என்னையே நான் சுத்திகரிவு. அந்த ஆராதனை அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டாக இருந்து பாருங்கள். அந்த ஆராதனை கிராமத்தில் தான் அவ்வளோ அபிஷேகத்தில் நிறைந்த ஒரு ஆராதனையாக காணப்பட்டது. அப்போ பாருங்கள், இன்றைக்கு நமக்கு ஆண்டவருக்குள்ள இந்த இறுதி நாட்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்ல வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. சுத்திகரிப்பு, கர்த்தருக்கு சித்தமான மோசை எனக்கு நேரம் கொடுத்தா நான் உங்களோடு கூட மாலையில் கொஞ்ச நேரம் ஒரு 20 நிமிஷம் கொடுத்தா கூட வந்து கலந்து கொண்டு இந்த சுத்திகரிப்புக்கான சில ஆலோசனைகளை கொடுத்தா உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று எண்ணி ஜெபித்து கொண்டிருக்கிறேன். எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? அப்போ முதலாவது, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். ரெண்டாவது, உன்னை நீ சுத்திகரிக்க வேண்டும். யாரை சுத்திகரி? லேவியரை, ஆசாரியர்களை பிரித்தெடுத்து என்ன பண்ண, அவங்கள சுத்திகரிக்க வேண்டும். அப்போ கர்த்தருடைய பட்சத்தில் நான் இருக்கிறேனான்னு நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஆசாரியரையும் சுத்திகரித்து அவருடைய வேலையில், ஒருத்தனுக்கு ஒரு வேலையில் கொடுக்குறேன்னா, அவனுக்கு வந்து சபையில் இந்த வேலை கொடுக்குறேன்னா நீ ஒரு ஜெபிக்கிற ஆளாக இருக்கணும், நல்ல வேத தியானம் உள்ளவனாக இருக்கணும். அப்போ தான் பாஸ்ட் கொடுக்குற வேலையை நீ கரெக்டாக செய்ய முடியும். அப்புறம் பாரு, கடைசியாக மணவாளனாகி இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். கன்னிகை, கற்புள்ள கன்னிகையாகிய மணவாளனுக்கு நம்மளை மணவாட்டியாக இணைப்பதற்கு சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆகவே ஏசாயா சொல்கிறான், உங்களை சுத்திகரியுங்கள், மாத பிறப்பு, பண்டிகை, ஓய்வு நாளில் நான் சலித்துட்டம்பா, நீ எப்படிப்பட்ட நிலையோடு வந்து இங்கு ஆராதிக்கிற எல்லாவற்றையும் நான் என்ன பண்ண, நான் சகிக்க மாட்டேன் இனி அப்படின்ற நிலையில் இந்த வருடத்தினுடைய இறுதி நாட்களை நம்ம இதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏற்கனவே நீங்கள் நல்லா இருந்தால் அதை பற்றி கவலை இல்லை, கரெக்டாக இருக்கிறேன்னு சொன்னால் அதை பற்றி கவலை இல்லை. கரெக்டாக இருக்க முடியாத நிலையில் இருந்தோன்னா ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் நம்முடைய திருச்சபையும் ஊழியங்களை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். இனிமேல் அற்புதங்கள், அதிசயங்கள் நடந்து மக்கள் மந்தையாக சபைக்கு வர வேண்டும். சபையில் அடிக்கடி ஞானசான ஆராதனைகள் மாதந்தோறும் வாரந்தோறும் நடக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஊழியத்தின் வெற்றிக்கு அறிகுறி. ஆகவே இந்த நாளில் இப்படிப்பட்ட இந்த சுத்திகரிப்புக்கான வசனங்களை, ஆலோசனைகளை நம்ம கேட்டிருக்கிறோம். நானும் நீங்களும் அதற்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நம்ம சுத்திகரிக்கப்படும் பொழுது தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவர். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட்.
Check, praise the Lord, check. Check, praise the Lord, check, check. Check. Check, praise the Lord, praise the Lord, check, check. மனிதர் மனிதன் இருப்போம். காணிக்கைகளினாலும் தசம பாகங்களினாலும் தேவனை ஆராதிக்கிற நேரம். உங்கள் கரங்களில் நீங்கள் காணிக்கை மற்றும் தசம பாகங்களை வைத்திருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையை நம்ம அறிக்கை செய்து கொடுப்போம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அவர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை என்னிலிருந்து விலக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என்னுடைய குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கைகளினாலே என் கர்த்தரை நான் கனப்படுத்துகிறேன். உங்கள் காணிக்கைகளை நீங்கள் செலுத்தலாம். Check, 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 check. Checking, praise the Lord. Check, check, check. Check, check. Check, checking, checking, praise the Lord. Check, 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 check. Check, check. Check, 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 check. Check, 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 check. Check, check. Check, 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 check. Checking, praise the Lord. Check, check, check. ஜெபிப்போம். என் அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காணிக்கை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்து விதைத்த ஒவ்வொரு கரங்களையும் குடும்பங்களையும் கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. ஒரு பிள்ளைகள் கைட்டு செய்கிற எல்லா பிரயாசத்திலும் வேலையிலும் உங்களுடைய நன்மை உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுதும் கேட்க இருக்கிறதான வார்த்தைகளை கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருந்து அவருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை கிரியைகள் செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம்.